அன்பர்களே, பாலன் தேவராயன் சுவாமிகள் ஒவ்வொரு படைவீட்டுக்கும் ஒரு கவசம் பாடியுள்ளார். 6 படைவீட்டுக்கும் 6 கவசங்களை பாடியுள்ளார். அந்த 6 கவசங்களில் பக்தர்களிடையே வழக்கத்தில் உள்ளது திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசமாகும். எந்த கவசத்தை நாம் பாடினாலும் காப்பு பாடலாக துதிப்போர்க்கு வல்வனை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலன் அருள் கந்தசஷ்டி கவசம் தனை அமரர் இடர்தீர அமரம் பொறிந்த குமரன் அடி நெஞ்சே குறி என்று பாடலை நாம் ஆரம்பிக்க வேண்டும். என்ன காரணம்? இந்த கவசத்தை பாடுவதால் நாம் அடையப் போகும் பயனை இந்த காப்பு செயலிலே சொல்லிவிடுகிறார். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம். அதாவது முருகப்பெருமானை துதிப்பவர்களுக்கு அவர்களின் வல்லமை பெற்ற வினைகள் போகும், அவர்களின் பிறவிப்பினையும் அருந்து போகும் என்று சொல்கிறார். துன்பம் போம் என்றால் நமக்கு ஏற்படும் துன்பங்களும் போகும். நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து என்று சொல்கிறார். இந்த கவசத்தை உணர்ந்து பாடி, மக்களே உணர்ந்து பாடுதல் அவசியம். இந்த கவசத்தை உணர்ந்து பாடி நெஞ்ச குகையில் பதிவு செய்துவிட்டோம் என்றால் அனைத்து செல்வங்களும், கல்வி, கேள்வி, ஞானம், குழந்தை போன்ற நாம் கேட்கும் செல்வங்கள் நம்மை வந்து அடையும். கதித்து ஓங்கும் என்று சொல்கிறார். அதாவது மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் விரைந்து வந்து நமக்கு அருள் புரியும் என்று சொல்கிறார். கதித்து என்றால் விரைவில், ஓங்கி என்றால் உறுதியாக அவன் அருள் நம் மனதில் ஓங்கி நிற்கும் என்றபடியாக இங்கே சொல்லப்படுகிறது. நிஷ்டையும் கைகூடும். நிஷ்டை என்றால் தவம் என்று பொருள். தமிழில் நிட்டை என்று சொல்வார்கள். தவமானது மனம், மொழி, மெய்யால் செய்யப்படுவது. இங்கே மனத்தாலும் மொழியாலும் மெய்யாலும் முதல் 2 வழியிலே இதை சொல்லிவிடுகிறார். அதாவது இந்த பாடலில் முதலில் துதிக்க சொல்கிறார், மொழியால் தவம். பிறகு நெஞ்சில் பதிக்க சொல்கிறார், மனத்தால் தவம். இந்த 2ம் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது எஞ்சியுள்ள மெய் என்ற இந்த உடம்பையும் நாம் கட்டுப்படுத்தினால் என்று சொல்லாமலே சொல்லி, நிமலன் அருள் என்றால் குற்றமே இல்லாத முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும். எப்பொழுது இந்த கந்தசஷ்டி கவசத்தை மனம், மொழி, மெய்யால் தவமிருந்து பாடினால் நாம் நினைத்த செல்வத்தை பெறலாம் என்று சொல்கிறார் பாலதேவராயன். அமரர் இடர்தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி என்று சொல்கிறார். தேவர்தம் துயர்கள் தீர்த்து படைத்தலைமை ஏற்று வெற்றி பெற்ற முருகனின் சிற்றடியை நாம் உறுதியாக பற்றி கொண்டு இந்த கவசத்தை பாடினால் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் கந்தசஷ்டி கவசம் தனை என்று சொல்லி முடிக்கும்.